குட் மார்னிங், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஸ்கீம், ஜன் சுரக்ஷா ஸ்கீம். அது என்னென்னா சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம், ஓகேங்களா? செக்யூரிட்டின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்கீம் யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணாங்க மே 9, 2015. ஸோ இது எதை பற்றின ஸ்கீம் அப்படின்னா, மக்களினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இது 3 ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, செகண்டு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா. ஓகே, ஸோ இந்த 3 ஸ்கீம்ஸ்லேயும் நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்கீம்லேயுமே தனித்தனி எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா. ஸோ ஜீவன் அப்படின்னா நம்ம அந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், உயிர் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இது லைஃப் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு ஸ்கீம் தான். ஒரு இறப்புக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஒரு பெனிஃபிட் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய ப்ரைவேட்டில் நிறையா பேர் போட்டு நம்ம பார்த்துருப்போம், டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டெத் இன்சூரன்ஸ் அப்படின்னு. ஸோ இது கவர்மெண்ட் அரசாங்கம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா 18லிருந்து 50 வயது இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஸோ பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 2 லட்சம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆனுவல் ப்ரீமியம் 436 ரூபாய் ஆனுவல் ப்ரீமியமாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே 330 ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டில் இருந்ததை ஸோ கிட்டத்தட்ட ஒரு 106 ரூபா அதிகம் பண்ணி 436 ரூபாயை இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா. சுரக்ஷா அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதுகாப்பு. ஸோ என்ன பாதுகாப்பு அப்படின்னா ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ஏதாவது விபத்து ஏற்படுற அந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 18லிருந்து 70 வயசு வரைக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ஸோ 20 ரூபா. ஸோ போன இதில் பார்த்தோம் 330 ரூபாயிலிருந்து 430 ரூபா அதிகம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இந்த 20 ரூபா அப்படிங்கிறது 12ல் இருந்து 20 ரூபாயாக இதை அதிகம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ பிகாஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ வருடம் பொருளினுடைய விலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏறதுனால 12 ரூபாயிலிருந்து 20 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பெனிஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னா, சப்போஸ் ஆக்சிடெண்ட் டெத் ஏதாவது ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 2 லட்சம் வரைக்கும் இதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது கை கால் அந்த மாதிரி பார்ஷியல் டிசபிலிட்டினா உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் அவங்க 1 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு யார் ஸ்கீமில் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தர்றாங்க. ஓகே, ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது 60 வயதுக்கு மேலே ஒரு கேரண்டீடாக ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா. பென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? சும்மா ஒரு கேரண்டீடான ஒரு அமௌண்ட் வயதான காலத்தில் வரக்கூடியதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 18ல் இருந்து 40 வயசு வரைக்கும், 18 to 40 வயசு வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீமியம் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஸோ 18 வயசில் நீங்கள் கட்டும்போது ஸோ அதனுடைய ப்ரீமியமும் 42 ரூபாயிலிருந்து 210 ரூபா வரைக்கும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூபி தான் ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட். ஸோ கிட்டத்தட்ட 23 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செகண்டு பீகார், தேர்டு மகாராஷ்டிரா. ஸோ இது 3மே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ அவங்க தான் ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட்டுமே தந்திருக்காங்க.
செப்டம்பர் 24 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 70 மில்லியன் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. 70 மில்லியன் அப்படின்னா 7 கோடி, ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்கீம் தான் வந்து மக்கள் பாதுகாப்புக்காக அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 ஸ்கீம் என்னென்னது? பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இனி வரப்போகிற நாட்களில் வந்து ஒவ்வொரு ஸ்கீமாக கவர்மெண்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றின வீடியோவாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.